அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி புது கத்திரிக்காய் செடிகள் எல்லாம் பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம விதை போட்டு நாற்று எடுத்து வச்சதில் ஒரு 4-5 செடியில் பூக்கள் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நெல்லிக்கனிலையும் நேற்று ஒரு பிஞ்சு இருந்தாங்க, இன்றைக்கி ஒரு 4-5 பிஞ்சு வந்துட்டாங்க. இன்றைக்கி குட்டி குட்டியாக வந்துட்டாங்க. இந்த செடி பூக்கள் மாதிரி இருக்கிறது எல்லாமே பிஞ்சுகள் தான். அப்படியே விடிய காலையில் நல்ல குளூரில் வந்து வீடியோ எடுத்தேன் நான். காற்று ஒரு பக்கம், குளூர் ஒரு பக்கம், இருட்டாக ஒரு பக்கம் இருந்தது. ஒரு சைடு மட்டும்தான் ரோடோட வெளிச்சங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்படியே அவரைக்காய் நிறைய கொத்து கொத்தாக காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் 4 தடவை அறுவடை பண்ணியாச்சு. மறுபடியும் நிறைய பூக்களோட பிஞ்சுகள் நிறையா இருக்காங்க. புதுசாக ஒரு 3 செடி வந்திருக்காங்க அவரை செடியும். மொத்தம் இப்போ 6 செடிக்கு மேலே வந்துட்டாங்க அவரை செடி. ஒரு அவரை கொடி மாதிரி வந்திருக்காங்க, மற்றதெல்லாம் செடி அவரையாக வந்திருக்காங்க. இது கொடி அவரை, பட்டை அவரை. இது இன்னொரு சைடில் காலையில் பார்த்திங்கன்னா இயற்கையை ரசிக்கலான்னு சொல்லி விடிய காலையிலேயே போயிட்டேன். பூக்கள் எல்லாம் மலரக்கூட இல்லை, அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு வீடியோ எடுத்தேன். கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மேகமூட்டத்துக்கும் நம்முடைய பூக்கள் செடிக்கும் கலர்ஃபுல்லாக இருந்தாங்க. பார்த்த உடனே ஒரு வீடியோ எடுத்தாச்சு. காலையில் மேகமூட்டங்கள்லாம் கலைஞ்சி போகும்பொழுது நம்ம பூக்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி காற்றுல ஆடும்பொழுது ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பூக்கள் இப்போ வந்து பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இது சாண்டல் கலராக செம்பருத்தி பூக்களில் எல்லாத்துலேயும் மொட்டுக்கள் நிறைய வச்சுட்டாங்க. அப்படியே இட்லி பூக்களும் பறிக்க வந்துகிட்டே தான் இருக்காங்க. இட்லி பூக்களும் எல்லாமே நம்ம ஐயப்பன் பூஜைக்கு பறிச்சாச்சு. நேற்றோட பூஜையெல்லாம் முடிஞ்சாச்சு. மற்ற நாள் நம்ம சாமி கும்பிடுவோம், இருந்தாலும் ஐயப்பனுக்குன்னு போது கொஞ்சம் விசேஷமாக நம்ம கும்பிடுவோம். இயற்கையை ரசிக்கலாம் வாங்க.